உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது நான் காரக்குழம்புக்கு சர்வ் பண்ணுவேன் சைட் டிஷ்ஷாக. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ரெசிபி பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவி நல்லா கழுவிட்டு பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். தண்ணியில் முக்கி வச்சுருக்கேன், ஏன்னா அது கருக்கும்னு. அடுத்து வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைப்படும். வற்றல் மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, சீரகம், பெருங்காயம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது தாங்க நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு பேனை காய வச்சு நல்லா அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஃபஸ்ட்டு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா வறுபடணும். ஏன்னா பச்சையாகவே இருக்கும் உளுந்து கடலைப்பருப்பு. அது கொஞ்சம் நல்லா வறுபட்ட தான் நம்ம கடுகு சேர்க்கணும் அதில். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்து சீரகம் சேர்த்துக்கிறேன். வற்றல் மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நீங்கள் ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்நேரம் வீட்டில் பண்ணுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது நான் இதில் வற்றல் மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து வறுத்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும், நிறைய வதங்கணும்னு தேவையில்லை. இப்போது உருளைக்கிழங்கை இருத்து பேனில் சேர்த்துக்கலாம். நல்லா அதுவும் வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுட்டு இப்போ இதில் நான் உப்பு சேர்த்துருக்காங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கிழங்கு தீஞ்சு போயிடும், சீக்கிரமாக அடி பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ கிழங்கை நல்லா வதக்கிறதுக்கு விட்டுட்டேன். 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன். அதோட கம்மியாகவே விட்டேன். ஸோ தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் அந்த தண்ணியெல்லாம் வற்றி கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து வதக்கி விட்டுட்டிங்கன்னா அருமையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இதை அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.